Hi friends, today's special pancake, அதாவது ஹெல்த்தியான pancakes சமைக்க போகிறோம். வெஜிடபிள் pancake அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Cabbage, onion, carrot, tomato and spring onion. ஸோ இதை கட் பண்ணி வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு வானவில் எடுத்துக்குவோம். சட்டி எடுத்துகிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடான பிற்பாடு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நிறம் மாறலுக்கு தாளிப்போம். தாளித்த பிற்பாடு மொத்த பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ், கேரட் அண்ட் டொமேட்டோ இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா ஸ்டர் பண்ணி விடுவோம். ஸ்டர் பண்ணி விட்டு இது கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் வதங்கின பிற்பாடு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணோம். அதாவது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா கீரை நல்லா வேகணும். கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி கூட கார்லிக் பவுடர் இல்லைனாக்கா நீங்கள் கார்லிக் கூட இடிச்சு போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் லேசான சூட்டில். ஸோ நல்லா குக் பண்ணது நான் சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல். ஸோ நல்லா குக் பண்ண பிற்பாடு வெஜிடபிள் நல்லா டெண்டர் ஆன பிற்பாடு நம்ம அதை ஆற விடணும். ஸோ இப்போ அது ஆறட்டும். அடுத்தது நம்ம பட்டர் ரெடி பண்ணுவோம். ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. அதில் 1 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டுங்க. 1 முட்டை, 1 கப்பு வாட்டர், உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ 1 கப்பு ஃப்ளாக்கு 1 கப்பு வாட்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம குக் பண்ணி வச்சுருந்தா அந்த வெஜிடபிள் இதில் ஆட் பண்ணோம். ஸோ வெஜிடபிள் நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆறின பிற்பாடு தான் மிக்ஸ் பண்ணோம். ஓகே, அடுத்தது நம்ம பேன்கேக் செய்யலாம். வெஜிடபிளில் எண்ணெய் லேசாக போட்டுக்கலாம். ஸோ அந்த பட்டர் எடுத்து ஊற்றுவோம் வெஜிடபிளோட. ஸோ சர்க்கலாக வராது, இந்த மாதிரி தான் வரும். ஏன்னாக்கா நம்ம வெஜிடபிள் போட்டனால. ஸோ அது அங்கங்கே இதாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் வெஜிடபிள் சிறுசாக கட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சர்க்கலாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம 3 போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் எண்ணெய் லேசாக ஊற்றிக்கலாம் மேலே. நம்மளுக்கு வெஜிடபிள் குக் ஆகணும் நல்லனால. ஸோ இந்த பட்டர் மட்டும் நம்மளுக்கு குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறம் மாதிரி ஒரு ப்ரௌன் கலராக வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த சைடு 3 போட்ட பிற்பாடு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த சைடு லேசாக 3 போட்டு பாருங்கள். உங்கள் பாருங்கள் எல்லாம் பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக. எப்படின்னா நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது எடுத்து நம்ம சர்விங் பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா போத் சைட் நிறம் மாறின பிற்பாடு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மறுபடியும் பட்டர் ஊற்றுவோம். பேன்கேக் மாவு ஊற்றி விடுவோம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் ஊற்றிக்கலாம். இதோட ஒன்று சின்னதாக செய்யணும் கூட ஒன்று சின்னதாக நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ கீழே நிறம் மாறுது. லேசாக நான் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்றேன்.
அங்கே பாருங்கள், நிறம் மாறுது, நல்லா அழகாக தெரியுது பாருங்களேன். கொஞ்சம் லேசாக குக் ஆகணும், கீழே பபுள் வர மாதிரி. திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அந்த சைட்டும் நல்லா குக் ஆகணும். நீங்கள் அப்பப்போ திருப்பி பார்த்துக்கணும் வந்துருச்சா இல்லைன்னு. அனல் ரொம்ப வேகமாக வச்சிங்கனாக்கா தீஞ்ச மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்கும். இங்கே பாருங்களேன், நல்லா ஒரு கலர் மாதிரி இருக்குது, ப்ரௌன் கலராக. ஸோ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுருவோம். இருக்கிற மாவே இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் பேன்கேக் இஸ் ரெடி. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லை இது வீட்டில் கிரேவி இருந்துச்சுனாக்கா அந்த கிரேவியோட தொட்டு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் அவாய்ட் பண்ணுற பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வெஜிடபிளோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல்.